பங்குனி உத்திர சேர்த்தி சேவை. ஸ்ரீரங்கத்தின் சேர்த்தி சேவை ஒரு வருடத்தில் 365 தினங்களில் 325 தினங்கள் உற்சவம் காணும் பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள்தான். வருடம் முழுவதும் திருவிழா கொண்டாட்டங்கள் நிறைந்திருந்தாலும் அவற்றுள் முக்கியமான திருவிழா பங்குனி உத்திரம். பிரம்மதேவர் கொண்டாடிய முதல் உற்சவம் பங்குனி உத்திரம் என்கிறது ஸ்ரீரங்க தல புராணம். எனவேதான் திருவரங்கத்தில் கொண்டாடப்படும் பிரம்மோற்சவத்தை ஆதி பிரம்மோற்சவம் என்று அழைப்பர். பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையே நடைபெற்ற ஊடல் முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்தது பங்குனி உத்திர நாளில்தான். இந்த வைபவம் சேர்த்தி சேவை உற்சவம் என்று ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர பெருவிழாவின் போது கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. பெருமாளுக்கும் தாயாருக்கும் நடந்த ஊடல் என்பது உலகமயமான ஊடல் போல தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த தத்துவம் ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே நிகழும் பாச போராட்டம். அரங்கனுக்கும் தாயாருக்கும் நிகழ்ந்த ஊடல் குறித்த புராண சம்பவம் மிகவும் சுவாரஸ்யமானது. உறையூரை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த சோழ மன்னன் ஒருவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தது. அவனது குறையை போக்க தேவி மகாலட்சுமியை திருமகளாக அவதரித்தாள். அவளுக்கு கமலவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான் சோழன். ஒருமுறை வேட்டையாடச் சென்ற ரங்கநாதர் கமலவல்லியை கண்டு மையல் கொள்கிறார். ரங்கநாயகி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் போது உறையூர் கமலவல்லியை தனது மார்பில் இருக்கும் மகாலட்சுமியின் அனுமதியுடன் திருமணமும் செய்து கொள்கிறார் ரங்கநாதர். உறையூரில் ஆலயம் கொண்டிருக்கும் கமலவல்லி நாச்சியாரை ஒவ்வொரு ஆண்டும் ரங்கநாதர் சந்திக்க செல்கிறார். இதனால் ரங்கநாயகி ரங்கநாதர் மீது கோபம் கொள்கிறார். இருவருக்கும் இடையிலான ஊடல் மலர்கிறது. இறைவியின் ஊடலும் அது முடிவுக்கு வந்த வைபவமுமே சேர்த்தி சேவை என்று அழைக்கப்படுகிறது. உறையூர் கமலவல்லி தாயார் அவதரித்த நட்சத்திரம் பங்குனி ஆயில்யம். ஒவ்வொரு ஆண்டும் ரங்கநாதர் பங்குனி ஆயில்யத்தின் போது புது மாப்பிள்ளையை போன்று புத்தாடை, சந்தனம், திலகம், மாலை ஆகியவற்றை அணிந்து கொண்டு கமலவல்லி நாச்சியாரை தாயாருக்கு தெரியாமல் சந்திக்க செல்வார். பெருமாள் தான் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் மாலைகள் அனைத்தையும் கமலவல்லிக்கு அணிவித்தும் கமலவல்லி நாச்சியார் அணிந்திருக்கும் மாலைகளை தான் வாங்கி அணிந்தும் கொள்வார். அப்படி ஒரு முறை கமலவல்லி நாச்சியாரை சந்தித்துவிட்டு மகிழ்வுடன் ஸ்ரீரங்கத்தை நோக்கி திரும்பும் போதுதான் தனது கையில் கமலவல்லியின் புது மோதிரம் பளபளப்பதை கவனிக்கிறார். பழைய மோதிரத்தை கமலவல்லியின் கரங்களில் அணிவித்தது அவரது நினைவிற்கு வருகிறது. புது மோதிரத்துடன் சென்றால் அணிந்திருந்த பழைய மோதிரம் என்ன ஆனது என்று ரங்கநாயகி கேட்பாள். அவளுக்கு என்ன பதில் கூறுவது என்று சிந்தித்த ரங்கநாதர் தனது மோதிரம் தொலைந்து போனதாக நாடகம் ஆடுகிறார். அனைவரும் காவிரி ஆற்றில் மோதிரத்தை தேடுகிறார்கள். பிறகு மோதிரம் தொலைந்து விட்டது என்று கூறியபடியே ஆலயத்திற்குள் நுழைகிறார் ரங்கன். வழக்கமாக ரங்கன் ஆலயத்திற்குள் நுழைந்தால் வாத்திய கோஷங்கள் அதிரும். ஆனால் கமலவல்லியை சந்தித்துவிட்டு வரும் ரங்கனோ சத்தமில்லாமல் வருகிறார். ரங்கனின் செய்கையின் பொருளை தாயார் அறியாமல் இருப்பாரா என்ன? உள்ளே வராதிரும் என்று கூறி வாயில் கதவை சாத்தி விடுகிறார். ரங்கநாயகியை சமாதானப்படுத்த பெருமாள் முயற்சி செய்கிறார். தாயாரோ தாங்கள் உறையூருக்கே செல்லலாம், இனி இங்கு வர தேவையில்லை என்று உறுதியுடன் தெரிவித்து விடுகிறார். தர்மத்தின் தலைவனுக்கு அரங்கமா நகரில் தர்ம அடி கிடைக்கும் நாள் இன்று, அதுவும் அவரது தர்ம பத்தினி திருக்கரத்தால் தான். உறையூர் சென்று கமலவல்லியை நாச்சியாருடன் சேர்த்தி கண்டு விரலில் மோதிரம் பெற்று கொண்டு காவிரி கடந்து ஆலயத்தில் ரங்கநாயகி தாயார் சன்னதியை அடைவார் அரங்கன். ரங்கநாயகி தாயாரின் அனுமதியின் பெயரில் தான் உறையூர் நாயகியை திருமணம் செய்கிறார். புது மாப்பிள்ளை ஆகிறார். புது மோதிரம் பளபளக்க காவிரி வழியே ஊர் திரும்பும்போது பழைய மோதிரத்தை ஆற்றில் தொலைத்து விடுகிறார். ஆஹா, நம் இல்லத்திற்கு போனால் அரங்கநாயகி எங்கே நாம் அணிவித்த மோதிரம்? புது மோதிரம் வந்த ஜோரில் பழையதை வீசி எறிந்து விட்டீர்களா என கேட்பாளே, என்ன செய்வது என தவிக்கிறார். காவிரிக்கு சென்று பல்லக்கில் வரும் அரங்கன் அன்பர்கள் அனைவரையுமே மோதிரத்தை தேட சொல்கிறார். தானும் தேடுகிறார். ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த காட்சிகள் இன்று அம்மா மண்டபம் காவிரியில் காண கிடைக்கும். சல்லடை போட்டு நிஜமாகவே சலிப்பார்கள் நீரை.
தப்பு செய்த கணவர்கள் சகஜமாக செய்யும் அசட்டு வழியை மேற்கொள்ள விழைகிறார். ஆகவே ஓசைப்படாமல் வழக்கமாய் அரங்கன் வருகிறார் என்றால் வாத்திய இசை ஒலிக்கும். பல்லக்கில் இருந்தபடியே தாயார் சந்நிதி வாசலுக்கு வருகிறார். தாயாருக்கா தெரியாமல் போகும் அரங்கனின் தந்திரம். டமால் என்று வாசற் கதவை சாத்தி விடுகிறார். அரங்கன் ஏமாற்றமாய் நகர்கிறார். கதவடைத்த தாயாரும் பரிதவித்த பெருமாளும் காண்பதற்கு மிகவும் வருத்தமாயிருக்கும். அரங்கன் ஏமாற்றமாய் நகர்ந்த பின்னர் மறுபடி கதவை திறந்து வைக்கிறார் அரங்கநாயகி தாயார். ஆஹா, நல்ல சந்தர்ப்பம், வேகமாய் போய்விடுவோம் என அரங்கனின் பல்லக்கு அவசரமாய் வாசல் கதவரை வரவும் மறுபடியும் கதவை சாத்தி விடுகிறார் தாயார். சரி, இனி பல்லக்கில் மறைந்து கொண்டு விடுவோம். வெறும் பல்லக்கு தான் வருகிறதென அவள் வழிவிடாமலா போய்விடுவாள் என பல்லக்கில் தன்னை திரை துணியால் மறைத்து கொள்கிறார் அரங்கன். மெல்ல ஓசையின்றி உள்ளே செல்லுங்கள் என அடியார்களுக்கு ஆணையிடுகிறார். அவர்களும் பூனை பாதம் வைத்து நடந்து வாசற் கதவருகில் போகும்போது உள்ளிருந்து வெண்ணெய் கட்டிகள் வீசப்படுகின்றன. மலர்களையும் சிறு இலைகளையும் தன் அடியார்களை விட்டு அரங்கனின் பல்லக்கு மீது அடிக்க கூறுகிறார் தாயார். சண்டை துவங்குகிறது. பிரணய கலகம் என்று பெயர். தாயார் சார்பாக சில ஊழியர்கள் தலத்தார் என்று பெயர். பெருமாள் சார்பாக சில ஊழியர்கள் தொண்டு குலத்தார் என்று பெயர். தலத்தார் எல்லாம் பெருமாளை தடுக்க குலத்தார் எல்லோரும் தாயாரிடம் கெஞ்சுகிறார்கள். ஒரு கட்டத்தில் பெருமாள் சலித்து போய் பின்வாங்குவது போல தளர்ந்து பின்னோக்கி செல்கிறார். சரி, பெருமாள் புறப்பட்டு விட்டார் என்று நினைத்து லேசாக கதவை திறந்து எட்டி பார்க்கிறார் தாயார். உடனே பெருமாள் பின்வைத்த காலை முன்வைத்து ஓடி வருகிறார். படார் என்று கதவு மீண்டும் மூடிக்கொள்கிறது. இப்படி 3 முறை. ஒரே கலாட்டாதான். கடைசியில் தான் மட்டையடி நடக்கும். உற்சவத்தின் போது தாயார் சார்பாக தலத்தார் எனும் ஊழியர்களும் பெருமாள் சார்பாக தொண்டு குலத்தார் எனும் ஊழியர்களும் சமாதானம் பேசுவார்கள். தலத்தார் எல்லோரும் பெருமாளிடம் நியாயம் கேட்க, குலத்தார் அனைவரும் தாயாரிடம் கெஞ்சுவர். வடக்கு சித்திர வீதி மக்கள் அனைவரும் அன்னைக்கு ஆதரவாக வெண்ணெய் மற்றும் மலர்களை பல்லக்கின் மீது வீசி எறிவார்கள். தெற்கு சித்திர வீதி மக்கள் ரங்கனுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடைசியில் திருவரங்கன் செய்த தவறுக்காக மட்டையடி விழும். உலகாளும் பரமனுக்கே வாழை மட்டையால் அடிவிழும் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இதை மட்டையடி உற்சவம் என்றும் கூறுகிறார்கள். கடைசியாக நம்மாழ்வார் இருவரையும் சமாதானம் செய்து சேர்த்து வைப்பார். மிகவும் மெல்லிய வாழை மட்டை, அதை வைத்து ஒரு சாத்து. மட்டையடி உற்சவம் என்பது இதுதான். பல்லக்கின் மீது வாழை மட்டைகள் தொடர்ந்து வீசப்படும். சமாதானம் செய்ய நம்மாழ்வாருக்கு தூது போகிறது. நம்மாழ்வாரின் பல்லக்கு இல்ல வாசலுக்கு வருகிறது. அண்ணலின் பல்லக்கை ஏறிடுகிறார். பெருமாள் திருமேனியில் ஒரே பீந்து போன மாலைகள். அடப்பாவமே, முத்தங்கி சேவை ரத்னாங்கி சேவை எல்லாம் பார்த்தவருக்கா இந்த கதி? வாழை மட்டையாலும் பூச்செண்டாலும் அடித்த அடிக்கே இவருக்கு தாழவில்லையே. இவரா புல்லின் வாய் கீண்டான், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான், கம்சனின் வயிற்றில் நெருப்பென நின்றான். நம்மாழ்வார் தாயாரை பார்த்து கேட்கிறார், அரங்கவல்லியே, நீ சொல்லிதானே அம்மா இவர் உறையூர் வள்ளியை திருமணம் செய்தார்? அப்போது சரியென்று கூறிவிட்டு இப்போது இப்படி செய்தால் எப்படி? இப்படி அவமானப்படுத்துகிறாயே, இது நியாயமா? நம்மாழ்வார் தாயாரை பார்த்து கேட்கிறார். பங்குனி உத்திரம் உன் பிறந்த நாள் வேறு. இன்று உன்னோடு இருக்க ஓடி வந்தவரை இப்படி காயப்படுத்தலாமா? அரங்கமா ஆலயம் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டேன் என்று உன் கணவரை கரும்பினும் தொண்டரடி பொடியாழ்வார்தான் இப்படி நீ அண்ணலை அலட்சியம் செய்வதை தாங்குவாரா? அடியார்கள் மனம் சற்று வாடினாலும் நீதான் பொறுத்து கொள்ள முடியுமா? ஆகையினால் மகளே, அரங்கனை மன்னித்து ஏற்று சேர்ந்திரு. உன் சேர்த்தி வைபவமான இன்றைய உத்திர திருநாளை வையகம் கொண்டாடட்டும் என்பதாக அருளினார். அன்னையின் மனம் சமாதானம் ஆகிறது. அண்ணலை அன்னை நோக்க அவரும் அன்புடன் நோக்க அங்கு ஒரு மையல் காவியம் அரங்கேறுகிறது.
இருவரும் பங்குனி உத்திர மண்டபம் எழுந்தருள்கிறார்கள். படிதாண்டா பத்தினியான அரங்கநாயகி தாயார் தன் கணவர் வர நேரமானாலும் வாசல் படி விட்டு வெளியே வரமாட்டாள். உள்ளே நாளி கேட்டான் வாசலில் நின்று கொண்டு ஏன் இவ்வளவு நாளி என்றுதான் கேட்பாள். அதனால் தான் பங்குனி உத்திர விழா அவள் இல்லத்தின் உள்ளேயே அந்த நாளி கேட்டான் வாசலிலேயே நடக்கிறது. இவை அனைத்தும் திருவரங்கம் ஆலயத்தில் நடைபெறும் கண்கொள்ளா காட்சி அல்லவா? அனைவரும் காணும் அழகு தரிசனம். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இப்படி தம்பதிகள் ஒன்றாய் உற்சவம் கொண்டாடுவதை காண இயலும். அரங்கன் மண்டப மேடையில் கொலுவிருக்க, அவரை பக்கவாட்டில் பார்த்தவாறு அவளும் ஒரு சேர கொலுவிருக்க, இதுவே பங்குனி உத்திர சேர்த்தி சேவையாகும். ஆலயம் மட்டுமா, ஊரே கொண்டாடும் திருவிழா இது. வீட்டிற்கு வீடு செம்மண் கோலமிட்டு சர்க்கரை பொங்கல் செய்து கொண்டாடும் அற்புத நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். இரவு முழுவதும் சேர்த்தி மண்டபத்தில் சேர்ந்து அருளிப்பிற்கு பிறகு விடிந்ததும் அன்னையை அவள் சன்னதிக்கு அனுப்பிவிட்டு மறுநாள் அரங்கன் கோரதம் ஏறி வீதி உலா வருவார். வாழ்வில் ஒரு முறையேனும் காண வேண்டிய நிகழ்வு இது. ஸ்ரீரங்கத்தில் விடிய விடிய நிகழும் ரங்கநாயகி தாயார் நம்பெருமாள் சேர்த்தி சேவையை கண்குளிர காண அழைக்கிறோம். அதன் பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவர். சேர்த்தி சேவை தத்துவார்த்தமாக ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் நடைபெற்ற பாச போராட்டமே இந்த சேர்த்தி சேவை உற்சவம். சேர்த்தி சேவை என்பது மிகவும் முக்கியமானது. வருடத்தில் ஒரு நாள் நடைபெறும் சேவை இது. தாயாருடன் சேர்ந்திருக்கும் ஸ்ரீரங்கநாதர் மிகவும் மனமகிழ்ந்து காணப்படுவார். அப்போது அவரிடம் வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நிறைவேறும். அதனால் பக்தர்கள் அனைவரும் தவறவிடக்கூடாத சேவை இது என்றார் பட்டாச்சாரியார். திருவரங்கம் பங்குனி உத்திர சேர்த்தி சேவை வரலாறு இனிதே நிறைவடைந்தது.